நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த ஊழியம் பரலோக கவனத்தை ஈர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தின் மேல் கர்த்தருடைய பெரிதான கிருபை வல்லமையாய் மகிமைப்பட வேண்டும். ஆமென். ஓ ஹல்லேலூயா ஹல்லே. சத்தத்தை உயர்த்தி சொல்வோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. இந்த ஊழியத்தின் மேல் நம்முடைய கிருபை இருக்கட்டும்பா. நீங்க எப்போதும் இந்த ஊழியத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, விவரிக்க முடியாத உம்முடைய சமூகம் இந்த ஊழியத்துக்கு முன்பாக இருக்க வேண்டுமே. ஓ விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வந்து இருக்கிறோம். ஆமென். நீங்க மட்டும் போதும்பா. நீங்க உங்களை தவிர வேற ஒன்று இந்த உலகத்துல வேண்டாம் ஆண்டவரே. நீங்க மட்டும் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 சத்தத்தை ஆமென். ஜீசஸ். இந்த ஊழியத்தின் மேல்
கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறபடினா லிமாது கபஷகலகதுர கபோலோரி தனரா லிமரபசம்லிகதுஹோரி மிஷபலோ. தேவனுடைய பரிசுத்தமான வல்லமை இந்த ஊழியத்தின் மேல் ஆமென் எப்பொழுதும் தங்கி தாவரிக்கட்டும் ஐயா. மோசே ஆண்டவரே இயக்கினது போல, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல இந்த அருமையான ஊழியத்தை ஆண்டவர் ஒருவரை வழி நடத்தி செல்வீராக. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த ஊழியத்தை மூடிக்கொண்டிருப்பதாக. ஒரு மகிமையின் மேகம் வல்லமையா இறங்குவதாக. Hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமே இல்லை, கலக்கமே இல்லை. அப்பா உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு கலக்கம் இல்லை. உம்மை நம்புகிற பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு, உமக்கு மட்டும் பயப்பட்டு இந்த உலகத்துக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கக்கூடிய கிருபையை தந்து நடத்துவீராக. Hallelujah, amen. Oh, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீ நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எல்லாம் சேர்ந்து உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும். இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஊழியத்தை மேன்மையாய் வெற்றியாய் நடத்தி தருவார். திருப்தி படுகிற வரைக்கும், ஜனங்கள் திருப்தி படுகிற வரைக்கும் ஆண்டவர் திருப்தி ஆக்கி கொண்டே இருப்பார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000க்கும் அதிகமான ஜனங்களை போஷித்த தேவன் இந்த அருமையான தேசத்திலே ஜனங்களை கர்த்தர் போஷித்து, இந்த சபை மூலமாய் போஷித்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒரு செய்தி வேளைக்காய் கடந்து வந்திருக்கிறோம்.
ராஜபாளையத்தில் மொரம்பு பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் செக்கினா எழுப்புதல் திருச்சபையின் போதகராயிருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் முன்பாக வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஆண்டவராகிய இயேசுவின் விலையேற பெற்றுள்ளது நாமத்தினாலே யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக மேடையில் அமர்ந்திருக்கிற கீழ் அமர்ந்திருக்கிற எல்லா கனத்துக்குரிய போதகர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நேரத்திலும் தன்னுடைய மனைவியை இழந்திருக்கிறதான தன்னுடைய தாயை, தன்னுடைய மாமியாரை, தன்னுடைய திருச்சபையினுடைய தாய் இழந்திருக்கிற சகலருக்கும் தேவன் பெரிய ஆறுதலாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்திலும் கர்த்தர் எனக்கு நல்ல வாய்ப்பை தந்தபடினால் அவரை துதிக்கிறேன். விசேஷமாக பாஸ்டர் விஜய் அவர்கள் இந்த மாவட்டத்தில் அநேக மூத்த ஊழியர்கள் இருந்த போதிலும் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தபடினாலே அவரை நன்றியோடு துதிக்கிறேன். வேத வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். என்னோடு வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் தயவாக திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய முதல் பகுதி. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வேத வசனம் வைத்திருக்கிறவர்கள் தயவாக எனக்கு உதவி செய்யுங்கள். நம்முடைய தேவனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று ஒரு பெயர் உண்டு வேத புத்தகத்தில். இந்த உலகத்தில் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில துன்பங்கள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள், எதிர்பாராத இன்னல்கள் வரவே வரும். பிரசங்கி சொல்லும்போது துன்மார்க்கனுக்கு சம்பவிப்பது போலவே நீதிமானுக்கும் சம்பவிக்கிறது, இதுவும் மாயை என்று சொல்லுகிறார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று போல வருகிறது. ஆனால் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6வது வசனம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். எப்பொழுதெல்லாம் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தலை நிமிர்கிறதோ அப்பொழுது நமக்கு நல்ல ஒரு ஆறுதலை தருகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். எப்போதுமே ஒரு கஷ்டம் வரும்போது தயவா எந்த மனிதனையும் தேடி போயிடாதீங்க, நாடிடாதீங்க. மனிதன்கிட்ட போனால் மனிதனுக்கிட்ட இருந்து வருகிற வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தவும் காயப்படுத்தவும் தேவ நோக்கத்தை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் பதிக்கணும். சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தை மரித்து போனது. அந்த குழந்தை மரித்து அடக்க ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்திருக்கேன். அடக்க அன்னைக்கு நான் போகலை, ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை, அதனால் அடக்கத்துக்கு நான் போகலை. அவங்களே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆறுதல் கூட்டத்துக்கு போனேன். நிறைய பாஸ்டரை கூப்பிட்டுருந்தேன், யாரும் வரல. நானே ஆறுதல் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு வந்தேன். நான் ஊருக்கு வந்தேன்னு கேள்விப்பட்டவுடனே ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். அப்போ இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் கையில் கிடையாது, லேண்ட்லைன் வீட்டில் இருக்குது. ஃபோன் பண்ணார். ஃபோன் எடுத்தேன். மறுமுனையில் அந்த பாஸ்டர் பேரை சொன்னார். ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு. என்ன உன் புள்ள செத்துருச்சாமா? புள்ள சாப்பிட்றது சாபம் அப்படின்னார். தேங்க்ஸ் ஐயான்னு ஃபோனை வச்சேன். 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்டாரு. ஃபோன் எடுத்தேன். அவர் பேரை சொன்னார். ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு. உன் தலையிலேருந்து கால் வரைக்கும் பாபம் இருக்குது, அதனால் பிள்ளை செத்துருச்சுன்னார். ரொம்ப சந்தோஷம், நன்றின்னு ஃபோனை வச்சுட்டேன். எனக்கு தெரியும் காரணம் என்னன்னு. ஒன்றும் பேசலை. கொஞ்ச நேரம் கழித்து ரோட்டுக்கு சாப்பிட வரேன். ஒரு கோவில் பூசாரி என்னை பார்த்த உடனே, எங்கள் ஊர் கோயில் பூசாரி என்னை பார்த்த உடனே எப்போதுமே இன்ன வரைக்கும் தோளில் இருக்கிற துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு சாமி வணக்கம் அப்படி சொல்கிற ஆள் என்னை பார்த்து சாமி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டவன் விளாண்டுட்டானே சாமி, எவ்வளவு செய்கிறீங்க எல்லாருக்கும், உங்கள் வாழ்க்கையில் விளாண்டுட்டானே, விடுங்க சாமி, உங்களுக்கு என்ன சின்ன வயசு தானே, கர்த்தர் ஒரு பிள்ளை தருவார் சாமி அப்படின்னு சொல்கிறான். அவன் கிறிஸ்தவன் இல்லை. நான் பாஸ்டர் விஜய்க்கு சொல்கிற ஒரு அன்பான ஆறுதல் வார்த்தை என்னன்னா, உங்களை வேதனைப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்ட ஊழியர்கள் ஃபோன் பண்ணுவாங்க, நேரில் வருவாங்க. தயவு செய்து கலங்காதீங்க. இப்போ தான் சொன்னீங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நானும் ஊழியம் செய்கிறவன். ஊழியர்களை குறைச்சி மதிப்பிடலை. சில கார்பரேஷன் குப்பை வண்டி தேசத்தில் இருக்குது.
அது சில ஊழியர் போர்வையிலையும் இருக்குது. கார்ப்பரேஷன் குப்பை வண்டி பின்னாடி போனால் நறுமணமாக வீசும், நாத்தம் அடிக்கும். நம்ம ஒன்று ஓவர்டேக் பண்ணி போகணும், இல்லைன்னா நீ போயிட்டு வா சார் சாமி நான் பின்னாடி மெதுவாக வரேன்னு வரணும். இதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் ஆண்டவர் இதை சபை விசுவாசிகளும் மனதில் பதிக்கணும். ஏன்னா சில நேரத்தில் உங்ககிட்ட வந்து மாற்ற வழி சொல்லுவாங்க, என்ன உங்கள் பாஸ்டரே அவர் ஜபத்தில் மனைவியை காப்பாற்றல, உங்களை என்ன காப்பாற்றிட போகிறாரா அப்படி 4 பேர் சொல்லுவாங்க. அதனால் தேவ ஆலோசனை முந்தி சொல்கிறேன், தேவன் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக செய்வார். புரியுதா? அதனால் யார் என்ன சொன்னாலும் இப்போ நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் மனதில் பதித்து அப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும். இல்லைன்னா உன் வேலையை பாருன்னு வந்துடணும். சரிங்களா? யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படி சொல்கிறாரு. ஆங்கில வேதாகமத்தில் அந்த வார்த்தை போட்டிருக்கு, ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன் அப்படி போட்டிருக்கு. நம்மளை ஒரு அனாதையாக தேவன் விடுகிறதில்லை. கவனிக்கிறீங்களா? எப்போதுமே துன்பங்களும் வேதனைகளும் இன்னல்களும் வரும்போது நம்ம பல நேரத்தில் ஒரு தனிமையான உணர்வை உணர்கிறோம். ஒருவேளை இப்போ உங்கள் எல்லார் மத்தியிலும் ஆறுதல் சொல்லிட்டாரு பாஸ்டர், ஒரு திட நம்பிக்கை தைரியம் சொல்லிட்டாரு பாஸ்டர், குடும்பம் ஆறுதல் பெற்றாங்க. வீட்டில் போய் உட்காரும்போது எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒரு லோன்லினஸ் வரும், ஒரு தனிமையான எண்ணம் வரும், உணர்வு வரும், நேரம் வரும். அப்போது இந்த எல்லா சம்பவங்களும் மனதுக்குள்ளே வரும்போது பக்கத்தில் பிசாசும் வந்து நிற்பான், நம்மளை சோர்வடைய செய்கிறதுக்கு, நம்மளை இலக்கரிக்க செய்வதற்கு. ஏன்னா அவன் நோக்கம் நம்ம தேவ பாதையில் போகக்கூடாது என்பது, நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பது அவனுடைய வேலை. அதனால் ஒரு நாளும் சோர்வுக்கு தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த சோர்வு என்பது பிசாசினுடைய கையில் இருக்கிற ஒரு வல்லமை உள்ள ஆயுதம் அப்படின்றத மனசில் பதிக்கணும். ஆங்கிலத்தில் சோர்வு என்ற வார்த்தை டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதை நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், நம்முடைய நோக்கத்தை திருப்புவது, நம்முடைய வேகத்தை தடுப்பது, நம்மை திசை மாற்றுவது, நம்மை இலக்கரிக்க செய்வது என்றெல்லாம் பொருள் வரும். அப்போது தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தை இலக்கரிக்க வைப்பதற்கு பிசாசு சோர்வு என்ற ஆயுதத்தை கையில் எடுப்பான். அந்த நேரத்தில் நான் சொன்ன எல்லா வார்த்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஆறுதலாக, உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் இந்த திருச்சபையை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் நேர்த்தியாய் தேவன் நடத்தி கொண்டு போவதற்கு அது உபயோகமாக இருக்கும் என்பதை மனதில் பதித்து கொண்டு 3 காரியங்களை இந்த வேளையில் நான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 49-50வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 49-50. கர்த்தருடைய 49 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என்ன கவனிக்க, முதலாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதல். கவனிக்கிறீங்களா? அழகா சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் எனக்கு என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல். இந்த வேத புஸ்தகம் முழுவதும் தேவனால எழுதி கொடுக்கப்பட்டது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்ன கவனிக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன கவனிங்க, இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் லோகோஸ் அப்படின்னு பேர். அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தைன்னு அர்த்தம். இது அவ்வளவும் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை. சில வேளைகளில் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வார்த்தை உங்களோடு பேசும். ஒன்று ஊழியர் மூலமாக பேசும், அல்லது நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு வரும்போது அதிலிருந்து உங்களுக்கோட பேசும். அப்படி அந்த வசனம் ஹைலைட் ஆகி உங்கள் கண்ணு முன்னாடி வரும். அந்த வசனத்துக்கு பேர் ரேமா அப்படின்னு கிரேக்க மொழியில் பேர். அப்படின்னா உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது எப்போ எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வும் கஷ்டங்களும் வேதனைகளும் பலவீனங்களும் வருதோ அப்போது நேராக ஒரு தேவ பிள்ளை வேதத்துக்கிட்ட வரணும், தேவ சமூகத்துக்கு வரணும். தேவ சமூகத்துக்கும் வேதத்துக்கும் வந்தால் அதிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை வந்து என்னோட பேசும்.
என் மேலே தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் தெளிவுபடுத்தும். என் வாழ்க்கையில் வந்திருக்கிற துன்பங்களை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். இது எங்களை போல ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் சொந்தமானது என்பதை மனதில் பதிக்கணும். அதனால தான் தேவ வாயிலிருந்து வருகிற வார்த்தை உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை என்பதை புரிந்து கொண்ட ஒரு எஸ்பி, 100க்கு அதிபதினு நம்ம தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்த போதும் என்னுடைய வேலைக்கார சொஸ்தமாவா. என்ன கவனிக்கிறீங்களா? தேவ வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உங்களை உயிரடைய செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அதுக்கு தான் கர்த்தர் உங்கள் கையிலையும் என் கையிலையும் நாம் படிக்கக்கூடிய புரிந்து கொள்கிற மொழியில் வேதத்தை தந்திருக்காருங்க. எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் மொழியில் வேதம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? என் மேலையும் உங்கள் மேலையும் தேவன் கரிசனை வைத்து, ஒருவேளை இந்த புத்தகம் எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலும் அரமேய மொழியிலும் எழுதப்பட்டிருந்தாலும் நம்ம மேல அன்பு வைத்து நீங்களும் நானும் ஆறுதல் பட வேண்டும், பலப்பட வேண்டும், அவருக்காக சாதிக்க வேண்டும் என்பதற்காக நமக்காகவே அதை தமிழ் மொழியில் தந்திருக்கார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒருவேளை இதுவரைக்கும் முறையாக இந்த வேதத்தை வாசிக்காதவர்கள் இனிமேல் முறையாக வாசிக்க படிங்க, கற்றுக்கொள்ளுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 4 பக்கமாவது நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு முறை வேத புத்தகத்தை முடிச்சிடலாம். இவ்வளோ பெரிய புக்கான்னு சங்கடப்படக்கூடாது. நம்ம பிள்ளைகள் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் மெடிக்கல் காலேஜ்லேயும் போகும்போது இவ்வளோ பெரிய புக்கு, 7 புக்கு 8 புக்கு ஒரு செமஸ்டருக்கு படிக்கிறாங்க. 8 செமஸ்டரு முடிக்கணும். 8 செமஸ்டருக்கும் ஒரு செமஸ்டருக்கு இந்த மாதிரி 8 புக்குன்னு எவ்வளோ பெருசு? நமக்கு ஜீவிய காலம் பூரா இவ்வளவு தான் புக்கு. புரியுதுங்களா? ஜீவிய காலம்புற புக்கு இவ்வளோதான். இது மூலமாக நீங்கள் பலன் அடைவதை தவிர வேறு வழி இல்லைங்க. அதனால் இந்த வார்த்தை உங்களையும் என்னையும் உயிரடைய செய்யக்கூடியது. அதனால் எப்பொழுதெல்லாம் வேதனை வருதோ அப்போ தேவ சமூகத்தில் போய் நின்னா, என்னை அழைக்கும் போது தேவன் என்ன வார்த்தை தந்தாரோ அதை சொல்லி என்னை ஞாபகப்படுத்துவார். நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னோட என்ன வார்த்தை பேசினாரோ அந்த வார்த்தையை சொல்லி என்னை பலப்படுத்துவார். நீங்கள் சோர்ந்து போய் ஆலயத்துக்குள்ளே வரும்போது இங்கே இருக்கிற தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஊழியன் மூலமாக வருகிற வார்த்தை உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை பலனடைய செய்யக்கூடியதாக இருக்கும். இது உலகத்தாருக்கு இல்லைங்க, இந்த வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்க ஆறுதலே இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஆபத்தை தேடி பின்னாடியே போய் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆனால் எனக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்காரு, சகல ஆறுதலின் தேவன். வேத வசனத்தின் மூலமாக என்னை பலனடையவும் ஆறுதலடையும் செய்கிறவர் என்பதை மனதில் பதிக்கணும். ரோமருக்கு பவுல் எழுதும்போது 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுவார். ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. என்ன கவனிக்கிறீங்களா? தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை அடைகிறோம். அதனால் தேவன் தந்திருக்கிற வார்த்தை சாதாரணமானதல்ல, என்னை பலனடைய செய்யக்கூடியது. எப்பொழுதெல்லாம் சோர்வும் வேதனையும் துன்பங்களும் இன்னல்களும் உங்கள் வாழ்க்கையை கவ்விக்கொள்ளுதோ அப்போ நீங்கள் போய் தேவ சமூகத்தில் அவர் தந்த வேதத்தை எடுக்கணும். சும்மா ஜோசியக்கார மாதிரி அப்படி திருப்பி அப்படி படிக்கக்கூடாது. ஒரு கேலண்டரில் போய் அப்படி படிக்கக்கூடாது. அதிலெல்லாம் சும்மா வாக்குத்தத்த வசனம் தான் போட்டிருக்கோம். அப்படியெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். புரியுதுங்களா? அதெல்லாம் நான் விரோதி அப்படி நான் ஆதரிக்கிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்போ உங்களுடைய ரெகுலராக ஒரு பகுதி வாசிச்சுட்டே வரீங்க பார்த்தீங்களா, அது எண்ணாகம புத்தகமானாலும் சரி நாளாகம புத்தகமானாலும் சரி அதுக்குள்ளேருந்து உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தேவன் பேசுகிறவர். அல்லேலூயா. அதுக்குள்ளே இருந்தும் உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய தேவன். அதனால் எப்போ கஷ்டம் வந்தாலும் வேத புத்தகத்தை உங்கள் கையில் எடுங்க. அதன் மூலமாக நீங்கள் பலனையும் ஆறுதலையும் அடைய முடியும் என்பதை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். 2வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. இரண்டாவது கவனிங்க, என்ன உபத்திரவத்தின் பாதையில துன்பத்தின் பாதையில கொண்டு போய் என்ன ஆறுதல் படுத்தி என் மூலமா பிறரை ஆறுதல் அடைய செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். கவனிக்கிறீங்களா? நான் இப்பதான் சொன்னேன், சில நபர்கள் இருக்கிறாங்க, கார்பரேஷன் குப்பை வண்டி, அவங்க கிட்ட போனா வாயை திறந்தாலே தீமையும் கொப்பளிச்சுட்டு தான் இருக்கும். புரியுதா? அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேடுகிறது யாரை தெரியுமா? ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒரு பலனடையே சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்படி தேடுவாங்க. அது யார்கிட்டையும் இருக்காது. யார் உபத்திரவத்தின் பாதையில் போய் தேவனால் ஆறுதல் பெற்றிருக்காங்களோ அவங்க கிட்ட மாத்திரம்தாங்க அந்த வார்த்தை இருக்கும். ஹல்லேலூயா. அதனால இந்த உபத்திரவத்தின் பாதை, அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உபத்திரவத்தில் இருக்கிறவரை பலனடைய செய்யக்கூடியது என்பதை நீங்கள் மனதில் பதிக்கணும். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கன்னிச்சேரி புதூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பைபிள் காலேஜ் இருந்துச்சு. அதில் நான் விசிட்டிங் ப்ரொஃபஸராக டீச் பண்ண வருவேன் வாரம் ஒரு நாள். அப்போ ஒரு நாள் நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது வந்த உடனே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். 1 மணிக்கு ஃபோனை ஆன் பண்ணுறேன். பிரேக்கில் என் மனைவி ஃபோனில் 4-5 முறை கூப்பிட்டுருக்கா. மிஸ்டு கால் இருந்துச்சு. என்னம்மான்னு கேட்டேன். அவர் சொன்னால், நீங்கள் வரும்போது உங்கள் ஸ்டூடெண்ட்டு இந்த இடத்துல அவங்களுடைய பையன் இறந்துட்டானா, அவர் அழுதுகிட்டு இருக்காரு, நீங்கள் அப்படி போயிட்டு வாங்கண்ணா. நான் சொன்னேன், நான் போக 5 மணி ஆகுமே. என்ன பரவாயில்ல, பரியலெல்லாம் முடிஞ்சிருச்சான் 11 மணிக்கே, ஆனால் அவர் அழுதுகிட்டே இருக்காராம், அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. நான் சரின்னு பைபிள் ஸ்கூலில் 3:30க்கு முடிச்சுட்டு நான் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது 5 மணி. அவங்க நம்ம திருச்சபையை சார்ந்தவர் அல்ல, அவர் எங்கள் பைபிள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் வந்திருந்தார். அப்போ நான் 5 மணிக்கு போய் அவங்க வீட்டில் என் வாசலில் என் பைக்கை நிப்பாட்டுறேன். அவர் என்னை பைக்கை பார்த்தோன்னே அந்த சகோதரனுடைய அக்கா மடமடன்னு வெளியே ஓடியாந்து, பாஸ்டர் அவன் காலையிலேருந்து அடக்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கான் பாஸ்டர், எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் போகிறேன் சிஸ்டர், நான் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தால் அங்கே ஒரு 2 குருவானவர் உட்காந்துருக்கிறாங்க. சிஎஸ்ஐ ஐயர்வாள், இவங்க இடையில அந்த சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போவாங்க. ஒரு பெந்தகோஸ்தே தலைமை போதகர் ஒருவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒரு மூத்த ஊழியர் உட்கார்ந்துருக்காரு. 2 இவாஞ்சலிஸ்ட் போதகர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் நடு வீட்டில் அப்படியே தலை மேலே கையை வச்சு அழுதுகிட்டே இருக்கார். இதுதான் காட்சி. நான் போய் அவர் தோளில் கை வச்சு அவர் காதில் ஒரு வார்த்தை சொன்னேன். சொன்ன உடனே என்னை பார்த்து சிரித்தார். போகிறோம், எந்திரிச்சு போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இந்த காலையிலேருந்து அழுது மூக்கு சிந்தி லுங்கி வர மூக்கு சளியும் கண்ணீருமா இருக்குது, போய் மாற்றிட்டு புது லுங்கியோட வாரமியான்னு மடமடன் எந்திரிச்சு உள்ளே போனார். டக்குன்னு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவுனார், வேறு ட்ரெஸ்ஸு போட்டார். வரும்போது அங்கேருந்து ஒரு ஜூஸோட என்கிட்ட வந்தார். அந்த சுற்றிலும் உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, காலையிலேருந்து நம்ம இவ்வளவு பேசியிருக்கோம், இவன் அழுதுகிட்டே இருந்தான், இவன் வந்து என்ன சொன்னால் இவன் எப்படி ஆனான்றது எல்லாருக்கும் கேள்வி. அந்த பக்கத்தில் இருந்த குருவானவர் என்கிட்ட கேட்டார். என்னை ரொம்ப நேசிக்கிற, நான் எல்லா திருச்சபையாரையும் நேசிக்கிறவன். அந்த குருவானவர் என்கிட்ட வந்து சொன்னார், அண்ணே என்னென்ன அவங்க அதில் சொன்னீங்க, நானும் காலையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச பைபிள் வசனம் பூரா சொல்லிட்டேன், அவனை அடக்கவே முடியல, அவன் நல்லா ஜெபம் பண்ணுறவன் தான், ஆனால் அடங்க மாட்டேங்கிறான், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாரு. நான் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? யோ என்னத்தையும் அழுதுட்டுருக்க, உன் பிள்ளைக்கு முன்னாடி என் பிள்ளை பரலோகத்தில் இருக்குது, நீ கவலைப்படாத, உன் பிள்ளை அது பார்த்துக்கோ அப்படி சொன்னேன். இவர் அழுததே என்னன்னா, கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளைய புழு அரிக்கும், என் பிள்ளைய பூச்சி அரிக்கும், கரையாந்துணும், புழு வரும்னு அழுதுகிட்டு இருந்திருக்காரு. யார் பாப்பா? எல்லாரும் போனதுக்கப்புறம் ராத்திரி கொடையை போய் அந்த பரியல் கிரவுண்டில் பிடிப்போன்னு அவர் யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது எனக்கு என்ன தெரியும், நான் சொன்ன வார்த்தை இது. சொன்னவனே ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, பாடியை போய் நான் பாதுகாக்க என்ன, என் பிள்ளைய எங்கள் வாத்தியார் பிள்ளை பாதுகாத்துக்கோன்றவர் எந்திரிச்சு சந்தோஷமாக போயிட்டாருங்க. இதை சொல்ல எல்லாராலும் முடியுமா? சொல்லுங்க, யாராலும் முடியாது. அந்த பாதையில் வந்தவங்க தான் சொல்ல முடியும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சில பாதைகளை அனுமதித்து அதன் மூலமாக நம்மை பிறரை ஆறுதல் படுத்தக்கூடியவராக வைக்கிறார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அதனால ஒரு பெரிய நோக்கம் நமக்கு உண்டு. அதனால இனி நம்ம அழுதோ வேதனைப்பட்டோ கவலைப்பட்டோ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது 23வது வசனத்தில் போட்டிருக்கு. 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22-23 வசனம். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும்
என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிறது. 2 சாமுவேல். அங்கே ஆக மாட்டேங்குதா? சரி வாசிமா. அது மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி அதை நான் திரும்ப வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு வராது. ஒரு நாள் தாவீதினுடைய குழந்தை வியாதி படுக்கையில் இருக்கு. இவர் உபவாசம் போட்டு கத்தரி அழுதுட்டு இருக்கார். எப்படியாவது எழுப்பிடணும், ஆண்டவர் ஜபத்தை கேட்டுறணும் அப்படி ஜபம் பண்ணுறாரு. ஆனால் ஜபம் கேட்கப்படலை. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை செத்துருச்சு. செத்த உடனே சுற்றிலும் இருக்கிற அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போதே இந்த மனுஷன் இப்படி அழுது பிறண்டாரு, இப்போ செத்துருச்சுன்ற செய்தி கேட்டால் இன்னும் என்ன செய்வாரோ அப்படின்னு ஒருவர் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. யார் போய் அந்த சாவு செய்தி அந்த பையன்கிட்ட சொல்ல, தாவீதுகிட்ட சொல்ல யோசிக்கும் போது இந்த சந்தங்களை கேட்டுட்டு தாவீது பின்னாடி திரும்பி பார்த்து கேட்டார், குழந்தை இறந்துச்சா? எல்லாரும் சொன்னாங்க ஆமான்னு. இவர் மடமடன் எந்திரிச்சு போனார், குளிச்சாரு, நேராக வந்தார், எனக்கு சாப்பாடு வைங்கன்னாரு. எல்லாருக்கும் மனசில் என்ன யோசிச்சுன்னா, இவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதுனால பைத்தியம் பிடிச்சிச்சு போல. புள்ள செத்துருச்சுன்னா இப்படி வந்து குளிச்சுட்டு வந்து சுவார கட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எப்பா நான் சொஸ்த மனதாக பேசுகிறேன், நான் பைபிளில் வந்து கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிற ஆள், அங்கெல்லாம் போட்டிருக்கான்னு கேள்வி கேட்கக்கூடாது, நான் யோசித்து தான் பேசுவேன், புரியுதா? அதனால் அவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, இந்த பிள்ளைக்கிட்ட நான் போவேன், அது என்கிட்ட வராது, அதனால் நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் வேதனைப்படணும் அப்படி சொன்னார். அதனால் உங்களுடைய சபையினுடைய தாயாக இருந்த சகோதரி மீனா எஸ்தர் ஆண்டவர் அன்றைக்கு போயிருக்காங்க. நீங்கள் திரும்பி ஒரு நாளும் எத்தனை உபவாசம் போட்டாலும் அவங்களை எழுப்பி வர வைக்க முடியாது, புரியுதா? ஆனால் ஒன்று, நம்ம அங்கே போகலாம். கவனிக்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் அப்படிப்பட்ட துன்பத்திலும் வேதனையிலும் வரும்போது அவர்களை பலனடைய செய்யக்கூடிய ஒரு ஆறுதலின் வார்த்தையை எனக்குள்ள தருகிறார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எந்த உபத்திரவத்திலேயும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்வோம். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஊழியர்களை ஆயத்தம் பண்ணுகிறார், ஊழியர்களை தயார் செய்கிறார், தேவ பிள்ளைகளை தயார் செய்கிறார். இது மற்றவர்களால் முடியாது, தேவ பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நீங்க மனதில் பதிக்கணும். அதனால ஒருவேளை இப்படிப்பட்ட எதிர்பாராத மரணங்கள் இந்த ஊர்லையோ அறிமுகமான இடத்துலையோ நடக்குது அப்படின்னா, பாஸ்டர் விஜய் போய் அங்கே 2 வார்த்தை பேசுனா அங்கே இருக்கிற ஆள் உடனே பூஸ்ட் குடித்த மாதிரி எழும்போம். பாஸ்டருக்கு டீ குடித்த உடனே பூஸ்ட் குடித்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி பாஸ்டர் விஜய் பேசின உடனே பூஸ்ட் குடித்த மாதிரி எழும்போம். ஏன்? அதுதான் அவரோட பாதை. என்ன கவனிக்கிறீங்களா? இந்த பாதை எல்லாருக்கும் தேவன் அனுமதிக்கலைங்க. சிலருக்கு தேவன் அப்படிப்பட்ட கடினமான பாதையில் அவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். அந்த உருவாக்குதலின் பாதை எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவன் இன்னும் தேவனுக்கு உபயோகப்படுகிறவனாக மாறுவான். நான் எங்கள் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர் ஒருவரை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா உருவாக்காம உபயோகப்படுத்தவே மாட்டாருங்க. என்ன கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, ஒரு பாட்டு பாட தெரிஞ்சால் நம்ம உடனே பாஸ்டர், ஒரு பைபிள் வசனத்தை பிரசங்கம் பண்ண தெரிஞ்சால் நம்ம உடனே பாஸ்டர் அப்படி யோசிக்கிறாங்க. தப்பு இல்லை, செய்யட்டும். ஏன்னா நிறைய பேர் வேலைக்காரங்க வேணும், அறுப்பு மிகுதி, வேலையாள் கம்மி, செய்யட்டும். ஆனால் யாரை தேவன் கையில் எடுக்கிறாரோ அவர்களை உருவாக்கி உபயோகப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். உலகம் ஒரு மனிதனை உபயோகப்படுத்தி தூக்கி தூர போடும். 60 வயசு ஆச்சு, போ ரிட்டையர்மெண்ட் அப்படி சொல்லும். யூஸ் பண்ணிட்டு உடைக்கிறது தான் உலகங்க. அதனால தான் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு பேனா கூட வச்சிருக்கான். தண்ணி பாட்டிலுக்கு மேலே கூட எழுதியிருக்கான், இந்த தண்ணியை குடிச்சிட்டு க்ரஷ் பண்ணி தூக்கி வெளியே வீசி வச்சிரு அப்படி சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? முதல்ல உடைப்பார், அதுக்கப்புறம் உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். அதனால் இவங்க அழகாக சொன்னாங்க, ஒரு விதை, இதுக்கப்புறம் ஒரு பெரிய அறுவடை உண்டாகுங்க. ஆரம்ப காலகட்டங்களில் என்னுடைய பிள்ளை இறந்த போது எனக்கு பெரிய மனசில் சமாதானம், நான் தேவ பாதையில் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சமாதானம். ஒரு 15-20 நாளுக்குள்ளே என் மனைவியை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவள் கோயம்புத்தூர், அவளுக்கு நேட்டிவ். அவளை நான் கூட்டிகிட்டு வந்து என் கஸ்டடியில் வச்சுட்டேன். அவளை பாதுகாக்கணும், ஏன்னா அவங்க எல்லாரும் சோர்வடைய செஞ்சுருவாங்க அப்படின்றதுக்காக என்கிட்ட கொண்டு வந்துட்டேன். அப்போது நான் டெய்லி சொல்லுவேன், தைரியமாக இருமா, கர்த்தர் நல்லவர். அப்போது சுற்றிலும் என் காதுக்கு வர்ற செய்திகள் எல்லாம் என்ன செய்தி தான் வருதுன்னா, ஒரு பிள்ளையுடைய சபையை முக்கியமா புள்ள முக்கியமா, அடக்க ஆராதனை பண்றதை விட்டுட்டு இவன் சபையை நடத்திக்கிட்டு இருக்கான், அப்படித்தான் 4 பேர் பேசவும் செஞ்சாங்க.
ஒரு நாள் இதே கன்னிச்சேரி புதூரில் நான் பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கேன். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக்கு. ஸ்டூடெண்ட் எல்லாம் போயிடுவாங்க, எனக்கும் சாப்பாடு இருக்கும். எனக்கு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறதுனால 5லேருந்து 10 நிமிஷத்தில் சாப்பிட்ருவேன். கொஞ்சம் நேரம் போய் அங்கே எனக்கு ஒரு அறை கொடுப்பாங்க. அந்த அறையில் கட்டில் நீட்டி படுத்துக்குவேன். கொஞ்சம் இடுப்பு வலிக்காமல் இருக்கணுமே, திருப்பி நான் 60 கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகணுமே அப்படின்னு படுத்துருவேன். படுத்துட்டு பக்கத்தில் ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கும், அதில் எதையாவது ஒரு கேசட்டை போட்டு கேட்பேன். அன்னைக்கு அகஸ்டின் ஜெபக்குமாரன் கேசட் இருந்துச்சு, அதை போட்டு ஆன் பண்ணால் அவர் பேசுகிறாரு. அவர் ஒரு எஃப்எம்பிபியினுடைய ஜென்ரல் கன்வென்ஷனுக்கு குஜராத்துக்கு போயிருந்தாராம். அப்போ அவருடைய பையன் இறந்து போயிட்டாராம். இறந்த உடனே அவங்க அம்மா, அவங்க மனைவி, அந்த ஜெபக்குமார், அகஸ்டின் ஜெபக்குமாரனுடைய மனைவி அவங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க, அண்ணனுக்கு குழந்தை இறந்துருச்சுன்னு. அப்போ கூட இருக்கிற மிஷினரிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அண்ணன் நீங்கள் உடனே போங்கண்ணேன்னு இருக்காங்க. இவர் சொல்லிருக்காரு, இல்லை எனக்கு இந்த மீட்டிங் டேட்டை கொடுக்கும்போது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா என் பிள்ளை எடுப்பேன்னு. அப்புறம் இதுக்கு இந்த டேட்டை கொடுத்தாரு. அதனால் இந்த வேலையை தான் நான் முடிச்சுட்டு தான் என் பிள்ளையோட பரியல் நான் பார்க்க போவேன். அதனால் நான் பாட்டு பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறார். 4 நாள் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் அவங்க மனைவிட்ட கேட்டிருக்காரு, அம்மா நான் வரலன்னு நினச்சி நீ என்ன நினச்சேன்னு கேட்டிருக்காரு. அந்த அக்கா சொன்னாங்களாம், நீங்கள் வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு தெரியும். ஆனால் நீங்கள் குடும்பத்தில் தலைவராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஆனால் அன்னைக்கு ஹோலி பண்டிகை, அடக்கம் பண்ணுறதுக்கு பாக்ஸ் இல்லை, குழி தோண்டுறதுக்கு ஆள் இல்லை. இந்த அக்காவும் கூட இருக்கிற 2-3 பேரும் சேர்ந்து குழி தோண்டி கைப்பிரதி வந்த பெட்டிக்குள்ளே அந்த பாடியை வச்சு உள்ள பரியல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் சொன்னாராம், எம்மா இந்த ஊரில் நம்ம நிறைய விதைக்கணும்னு ஆசைப்பட்டோம், முடியலம்மா. நம்ம விதைச்ச விதையெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆண்டவர் நம்ம பிள்ளையை அறுவடை விதைக்க வச்சிருக்காரு. ஒரு பெரிய அறுவடையை இப்போ நம்ம காண போகிறோம்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய பிள்ளையை நான் விதைத்ததுனாலன்னு அந்த அண்ணனே சொன்னார். அது கேட்ட உடனே அந்த கேசட் அப்படி எடுத்துட்டு, அந்த வார்டன்னா ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த கேசட் நான் அடுத்த வாரம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு என் மனைவிட்ட காமிச்சேம்மா, நம்ம சரியான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம், இது கேளு அப்படின்னு போட்டு கொடுத்தேன். என்ன கவனிக்கிறீங்களா? அதனால் நீங்கள் விதைச்சிருக்கீங்க, இதற்கு பின்பு ஒரு பெரிய அறுவடையை இந்த திருச்சபை காணும். அல்லேலூயா. அதற்குரிய வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்யணும். விதைச்சிட்டு படுத்து தூங்க முடியாது. விதைச்சதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சுற வேலை, அதுக்கு உள்ளே வரதை பராமரிக்கிற வேலை எல்லாம் செய்யணும் சேர்ந்து. புரியுதுங்களா? போதகரோட வேலை மட்டும் கிடையாது, சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் இணைந்தாதான் ஒரு திருச்சபை வளர்ச்சி அடையும். புரியுதுங்களா? இப்போ சபை விசுவாசி, இந்த சபையினுடைய விசுவாசிகள் எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். இந்த சபையோட விசுவாசிகள் எல்லாம் கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சபைக்கு பாஸ்டர் விஜய் யார்? நீங்களே சொல்லிட்டீங்களா பாஸ்டர்னு சொல்கிறீங்களா? அவர் யார்? நாங்கள் எதிர்பார்க்குற பதில் வேணும். இந்த சபைக்கு பாஸ்டர் விஜய் யார்? ஆவிக்குரிய தகப்பன். தோத்திரம். மாற்று வார்த்தையில் சொல்லுங்க. வெரி குட். யார் சொன்ன? வெரி குட். நீங்கள் சபை விசுவாசியா? அப்புறம் உங்களை யார் சொல்ல சொன்னேன்? நான் தான் கை தூக்க சொல்லியிருக்கிறேன். முதல்ல அவங்க வாயில தானே நான் வேணும்னு விரும்புகிறேன். மன்னித்துக் கொள்ளுங்க ஐயா. என்ன கவனிங்க, உங்கள் பாஸ்டர் யாருன்னா மெய்ப்பன் இந்த சபைக்கு. அவர் நீங்கள் சொன்ன எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவர் இந்த சபைக்கு யார்? இப்போ மெய்ப்பன். இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். மெய்ப்பன் குட்டி போடுவானா ஆடு குட்டி போடுமா? சத்தமாக சொல்லுங்க. ஆடு தானே போடணும். மெய்ப்பன் வேலை என்ன தெரியுமா? பிரசவம் கண்டக்ட் பண்ண கஷ்டமாக இருந்தால் அவர் வருவார், சுகப்பிரசவம் ஆக்கிறதுக்கு வருவார். புரியுதா? அந்த ஆடு குட்டி போடுறதுக்கு ரெட்டை குட்டி எப்போ போடணும், கலர்ஃபுல் குட்டி எப்போ போடணும், வரி குட்டி எப்போ போடணும் அப்படின்ற எல்லா ஞானமும் யாருக்கு இருக்குன்னா மெய்ப்பனுக்கு இருக்குது. நீங்கள் குட்டி போடுற வேலையை செய்யணும். புரியுதா? நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து எங்கள் அம்மாவே போயிட்டாங்களேன்னு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது. புரியுதா? அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த பணி உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க தான் ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த தொடர்ந்து செய்ய வேண்டிய பணி உங்களுடையது என்பதை நீங்கள் மனதில் பதித்து செயல்பட்டால் இந்த திருச்சபை ஒரு பெரிய அறுவடைக்கு நேராக, வளர்ச்சிக்கு நேராக பயணிக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 4:14. 4:14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன்
அவரோடு கூட கொண்டு வருவார். கவனிக்கணும். மூணாவது வேதம் சொல்லுது, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இதை முழு உலகமும் விசுவாசிக்குது. அதனால தான் அதை அங்கீகரித்ததுக்கு அடையாளமாக இயேசுவுக்கு பிறந்த நாள் என்று ஒன்றை சொல்லுது. கிறிஸ்மஸ் எல்லாரும் உலகமே செலிப்ரேட் பண்றாங்க. இயேசுவுக்கு மரண நாள் என்று ஒன்றை கேலண்டர்லயே பதிச்சு வச்சிருக்காங்க. அந்த நாளை நம்ம நல்ல நாள் அப்படின்னு சொல்லி குட் ஃப்ரைடே அப்படி போட்டிருக்கோம். அதோட சேர்ந்து அடுத்த 2 நாள் வரும்போது ஈஸ்டர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்த நாள் அப்படி ஒன்று போட்டிருக்கு. இது உலகமே பார்த்துருக்கு. இதை யாரும் மறுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் ஒரு பிறந்த நாளும் ஒரு மரண நாளும் உண்டு. என் இயேசுவுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நாளும் உண்டு. அதனால தான் இன்னைக்கும் எருசலேமில் அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த கல்லறை வாசல் எழுதியிருக்கு, ஹி இஸ் ரிசன் அப்படி எழுதியிருக்கு. அவர் உயிர்த்தெழுந்தார். தூதன் சொல்றான், அவர் இங்கே இல்லை அப்படி சொன்னான். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, யாரையெல்லாம் நாம கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க கொடுத்தோமோ அவங்க எல்லாரையும் அவர் வரும்போது கூட கொண்டு வருவார். அப்படின்னா இப்போ அவர் அவர்களோடு கூட வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த பூமியில இன்னும் கொஞ்ச நாள் அம்மா இருந்திருந்தா பாஸ்டருக்கே மனவேதனை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, குடும்பத்தாருக்கே மனவேதனை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன இத்தனை நாள் படுத்த படுக்கையா இருக்காங்களே, இத்தனை நாள் வேதனையா இருக்காங்களே, அப்படி ஒரு வேதனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரை போல பாதுகாக்க யாராலும் முடியாதுங்க. என்ன கவனிக்கிறீங்களா? அவரை போல பாதுகாக்க யாராலும் முடியாது. கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை தந்தார். அதுக்கப்புறம் நான் யார் என்ன கேட்டாலும் எனக்கு 3 பிள்ளைன்னு சொல்லுவேன். மூத்த பொண்ணு இப்போது பெங்களூரில் பிஜி பண்ணிகிட்டு இருக்கா. 2வது பொண்ணு இப்போது யூஜி பண்ணிகிட்டு இருக்கிறா கன்னியாகுமரியில். 2 பேருக்கும் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நாள் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போவோம். அன்னைக்கு ஏசப்பா உன் அக்காளை கொண்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டுவார். நிப்பாட்டிட்டு என்னை பார்த்து தீமையாக கேட்கக்கூடாது. நான் வளர்த்துருக்க பற்றியா பிள்ளைய, நீ வளர்த்துருக்க பற்றியா பிள்ளைய, அப்படி என்னை பார்த்து சொல்லக்கூடாது. உங்கள் அக்கா அளவுக்கு ஈடா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லி தருவேன். புரியுதா நான் சொல்கிறது? விளங்குச்சா? ஏன்னா மூத்தவளை அவர் வளர்த்துட்டு இருக்காரு, இளையவளை நான் வளர்த்துட்டு இருக்கேன், 2யும். அதனால் அடிக்கடி நான் சொல்லுவேன், உனக்கு ஸ்கேல் யாருன்னா உன் ஃப்ரெண்டு இல்லை, உன் அப்பா அம்மா இல்லை, உனக்கு ஸ்கேல் உன் அக்கா. ஒரு நாள் நம்ம போய் நிற்கும் போது அவர் கொண்டு வந்து நிப்பாட்டி என்ன தீமையாக கேள்வி கேட்கக்கூடாது. நல்லதுப்பா, நான் வளர்த்த மாதிரி நீயும் வளர்த்துருக்கேன்னு என்னை சொல்லி பாராட்டணுமே ஒழிய என்ன வளர்த்து வச்சிருக்க பிள்ளைய லட்சணமா அப்படி என்னை பார்த்து சொல்லாத அளவுக்கு நீங்கள் தேவ பாதையில் நடக்கணும்னு என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன். விளங்குதா? நம்மெல்லாம் ஒரு நாள் அங்கே போகும்போது காலம் சென்ற எஸ்தர் அம்மாவும் வந்து முன்னாடி நிற்பாங்க, மீனா என்ற எஸ்தர் அம்மா. அப்போ ஆண்டவர் சொல்லணும், உங்கள் எல்லாரையும் பார்த்து நல்ல இந்த மீனா மாதிரியே நீங்களும் தெய்வ பாதையில் நடந்திருக்கீங்கன்னு சொல்லணும். இவ்வளோ மாதிரியே நீங்களும் பக்தியில் நடந்திருக்கீங்க, இந்த அம்மா மாதிரியே நீங்கள் உபசரணையில் வளர்ந்துருக்கிறீங்க சொல்லணுமா சொல்ல வேண்டாவா? அப்படி ஒரு இனிமையான வாழ்க்கை வாழ படிக்கணுங்க. அதனால தான் அந்த தெசலோனிக்கேயரில் பின்னாடி அவர் சொல்லும்போது அந்த 15ஆம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அந்த 16ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவே காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருக்கு கொடுக்குறாருன்னா, யாரெல்லாம் தேவனுக்குள்ளே போனாங்களோ அவங்க முதல்ல எழும்புவாங்களாம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக. எவ்வளவு ஒரு இனிமையான பாக்கியம் நமக்கு இருக்குது தெரியுமா? நித்திய காலமாக தேவனோடு வாழுவதற்கு கொஞ்ச காலம் இந்த பூமியில் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கொஞ்ச காலத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திரளாய் விதைத்து, நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திரளாய் இந்த பூமிக்கு காண்பித்து என் மூலமாக தேவ ராஜ்யம் வளர நீங்களும் நானும் பாடுபட வேண்டும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். இப்போ என்ன கவனிக்கணும்? அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றினார். கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். யாருமே மரணத்துக்கு நீங்களாகி இருக்க முடியாது. மனிதனுக்காக மரணம் படைக்கப்படவில்லை. ஆனால் என்றைக்கு
பாவம் வந்ததோ அன்றைக்கு மனிதனுக்கு மரணம் சொத்தாக தேவனால் கொடுக்கப்பட்டது. அதனால எபிரேயர் 9:27 போட்டிருக்கு, ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்படி போகணும்னா என்னுடைய கிரியைகளோடு கூட போகணும். கவனிக்கிறீங்களா? நான் வச்சிருக்கிற காசு, நான் வச்சிருக்கிற நகை, நான் வச்சிருக்கிற இடம், நான் வச்சிருக்கிற சொத்து சொகம் எதுவுமே என் கூட வராது. அனுப்பவும் மாட்டாங்க. ஒரு பரியல் சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது அடக்க ஆராதனையில். ஒரு பேராண்டி ஓடியாரான், பாட்டி காலை பிடிச்சி இழுக்கான், மிஞ்சி போச்சு. உடலை பேனா கத்தி எடுத்து சைடை சீவி உருவிட்டு போயிட்டான். அதுதான் உலகம். ஆனால் நம்ம கூட ஒன்று வரும்னா நம்முடைய கிரியைகள் நம்ம கூட வரும். புரியுதா? நம்ம இந்த உலகத்தில் செய்கிற எல்லா நன்மையும் உள்ள வரும். அதனால் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிற தீமைகள், உயர்ந்திருக்கிற குறைகள், உயர்ந்திருக்கிற பாவங்களை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஜெபங்களையும் உயர்த்தி வைப்போம் என்றால் கர்த்தராகி ஆண்டவரை சந்திக்கும் போது ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு சந்திப்போம். காலம் சென்ற மீனா எஸ்தர் அம்மாவை மாத்திரம் அல்ல, வேதாகமத்தில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களையும் முகமுகமாய் சந்திப்போம். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய கஷ்டம், வேதனை எல்லாம் மறந்துருங்க. அதனால நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து ஒரு ஆள் வெளியூர் போறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பி ராஜபாளையம் போயிடுவேன். யாராவது உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்களா? என்னை பார்க்கணுன்னா ஒன்று ராஜபாளையம் வரலாம், இல்லை கர்த்தருக்கு சித்தமாக நான் அருப்புக்கோட்டை வந்தால் பார்க்கலாம், நான் வாரம் விருதுநகர் வருவேன் வந்தால் பார்க்கலாம். அதே போல் இப்போ அம்மா போயிருக்காங்க, நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று நம்ம அங்கே போவோம், இல்லை ஒரு நாள் அவங்கள கூட்டு வருவார் ஆண்டவர் நம்மக்கிட்ட. எல்லாரும் ஒன்றா ஒருவர் சந்திக்க ஒரு பெரிய உன்னத பாக்கியமாய் மாறும். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவ பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஒரு ஆறுதலின் தேவன் வேத வசனத்தின் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்தி, உபத்திரவத்தின் பாதையில் நம்மை ஆறுதல் படுத்தி, மற்றவர்களை ஆறுதல் செய்யக்கூடியவராக வைத்து, இதெல்லாவற்றிற்கு மேலே நாம் இழக்க கொடுத்தவர்களை அவர் பத்திரமாய் பாதுகாத்து ஒரு நாள் நம்மோடு கூட இணைக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இருக்கிற இடங்களில் ஒரு வினாடி கண்களை மூடலாமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சகல ஆறுதலின் தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி, திருச்சபையாரை ஆறுதல் படுத்தி, பாஸ்டர் விஜயை ஆறுதல் படுத்தி, அவருடைய மகளையும் மருமகனையும் பேரப்பிள்ளையும் மகனையும் ஆறுதல் படுத்தி தொடர்ந்து உம்முடைய நோக்கத்துக்கு நேராய் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. தீமைகள் இன்னலுக்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய விலையேற பெற்ற